4th செமஸ்டர். அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸும் அதுக்கான டயக்ராம்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? இந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்ட் நம்ம ஓனா எழுதக்கூடாது. ஸோ இந்த சப்ஜெக்டுக்கான இந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி ஆல்ரெடி ஒரு A4 சீட்ல இதை நான் அனுப்பின உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு A4 சீட்ல நீங்களா வந்து அதை வரைஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்க டைரக்டா எக்ஸாம் போய் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டயக்ராம்ஸ் வந்து ஒரு டைம் அதிகமாக எடுத்துக்கிறோம். ஸோ முன்னாடியே ஒவ்வொரு கொஸ்டின் அந்த நேம் எழுதி அதுக்கான டயக்ராம்ஸ்லாம் நீங்க A4 சீட்ல போட்டு வச்சுட்டீங்கன்னா எக்ஸாமுக்கு முதல் நாள் அதை திருப்பி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தென் உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அரியர் இல்லாம பாஸ் பண்றதுக்கும் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருவேன். ஸோ இதை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் டயக்ராம்ஸும் இன்னைக்கு நான் சொல்றேன். பேலன்ஸ் அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இந்த 2 யூனிட்டை நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்த 2 யூனிட்டும் முக்கியமான யூனிட். சரிங்களா? இப்போ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அந்த டயக்ராம்ஸ் நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி பாயிண்ட் வைஸா கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்த உங்க பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்க கிளாஸை கவனிச்சுட்டு நான் அனுப்புற நோட்ஸை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்கிட்ட எல்லாரும் கேட்குறீங்க, சார் இந்த எலெக்டிவ் பேப்பர்ஸ்க்கு அதே மாதிரி கீ பாயிண்ட்ஸும் அந்த டயக்ராம்ஸும் கொடுங்க சார் சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலெக்டிவ் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு பேப்பர் எடுத்திருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 20 யூனிட் இருக்கு. ஸோ அதுக்கு நான் இப்பயே டைம் எடுத்துட்டேன்னா மற்றதுக்கு அனுப்ப முடியாமல் போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மற்ற 4 சப்ஜெக்ட்டுக்கு நான் அனுப்பிச்சிட்டு எக்ஸ்ட்ரா எனக்கு டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 1ல 4 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? நீங்க அந்த கீ பாயிண்ட்ஸை பார்க்கும்போதே ஓகே இதை படிச்சிடலாம், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். இதுல அடிப்படை கண்டென்ட்லாம் நம்ம தெரிஞ்சிருச்சு, நம்ம ஈஸியா படிச்சிடலாம், உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். நான் அதனால தான் அடிக்கடி சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் நான் அனுப்புற உடனே A4 சீட் எடுத்து இதை வரைஞ்சி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த 4 யூனிட்டுக்கான கீ பாயிண்ட்ஸ் டயக்ராம்ஸ் தான் நான் சொல்ல போறேன். அதே மாதிரி யூனிட் 2 பொறுத்தளவுக்கு 2 முக்கியமான கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? ஈஸியாகவும் இருக்கும். இதுல செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த கலைத்திட்ட வடிவமைப்பின் வகைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 தலைப்பு வரும். 1 பாடமைய கலைத்திட்டம், 2 கற்போர் மைய கலைத்திட்டம், 3 பிரச்சனை மைய கலைத்திட்டம். இந்த 3மே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொன்றும் தனியாக ட்ரெட்மார்க்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. நான் அதனால தான் இந்த ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா டயக்ராம்ஸ் நான் கொடுத்துருப்பேன். நல்லா கவனிச்சிட்டீங்களா? இந்த 3மே ஒன்னொன்னும் தனிப்பட்ட முறையில, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாடமைய கலைத்திட்டத்தை பற்றி விவரி அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட முறையில் கேட்கலாம். இப்போ அதே இது கலைத்திட்ட வடிவமைப்பு வகைகளை விவரி, பொதுவாக விவரினா நீங்க அந்த 6 பக்கத்துக்குள்ள கொண்டு வந்துருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அதுக்கான டயக்ராம்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாருங்க, அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் அதுல யூனிட் 1 அறிவும் அறிதலும். இதுல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. 1 அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள், 2 அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள், 3 அறிவின் பரிணாமங்கள், 4 தகவல் நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. இந்த 4 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள். இந்த அறிவின் ஏற்புடைமை குறித்த கொள்கைகள்ல 4 கொள்கைகள் இருக்கு. 1 உண்மை குறித்த ஒத்தமைவு கொள்கை, 2 உண்மை குறித்த பயனளவு கொள்கை, 3 சொல் பொருள் கொள்கை, 4 தளர்வுறச் செய்யும் கொள்கைகள். இந்த 4மே ஆல்ரெடி நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அது நம்முடைய சேனல் போய் பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா B.Ed செகண்ட் இயர் 4th செமஸ்டர் நாலேஜ் அண்ட் கரிக்குலம் அந்த ஃபோல்டர்ல இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான கிளாஸ் வரும். கிளாஸ் நீங்க கவனிச்சுட்டு இந்த டயக்ராம்ஸ் மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டா போதும், எக்ஸாம் நல்லா பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள். இந்த டயக்ராம்ஸ் பாருங்க, ஃபர்ஸ்ட் நடுவில் பாருங்க, அறிவு பற்றிய இந்திய மற்றும் மேலை நாட்டு கொள்கைகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க,
பாரம்பரிய இந்திய தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்த முன்வைக்கும் கொள்கைகளும். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, பாரம்பரிய இந்திய தத்துவ கொள்கை பிரிவுகள். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, அறிவை பெறுவதற்கான மூலங்கள். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்க, முக்கிய மேலநாட்டு தத்துவ பிரிவுகளும் அவை அறிவு குறித்து முன்வைக்கும் கொள்கைகளும். ஃபிஃப்த் யூனிட் பாருங்க, நவீன மேலை நாட்டு தத்துவ பிரிவுகள். சிக்ஸ்த் யூனிட் பாருங்க, சிக்ஸ்த் தலைப்பு பாருங்க, மேலை நாட்டு தத்துவ கொள்கையின்படி அறிவு பெறுவதற்கான மூலங்கள். ஏழாவது பாயிண்ட் கீழே கடைசியா பாருங்க, அறிவு குறித்து இந்திய மற்றும் மேலை நாட்டு தத்துவ பிரிவுகள் முன்னிலைப்படுத்தும் கருத்துக்களின் ஒப்பீடு. இந்த 7 தலைப்புகள் இந்த கொஸ்டின்ல வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, தேர்ட் கொஸ்டின் பாருங்க, அறிவின் பரிணாமங்கள். அறிவின் பரிணாமங்கள்ல 4 பாயிண்ட் இருக்கு. 1, அறிவு என்னும் கற்றல் விளைபொருளின் பரிணாம பிரிவுகள். 2, கருத்துக்களாலான அறிவு. 3, கருத்தாக்க அறிவு. 4, செய்முறை அறிவு. இந்த 4 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து ஃபோர்த் யூனிட் பாருங்க, தகவல், நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அது தலைப்பு பாருங்க. இப்ப பாருங்க, தகவல், நம்பிக்கை மற்றும் உண்மையுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்புல 3 தலைப்பு இருக்கு. 1, தகவலுடன் அறிவு கொண்டுள்ள தொடர்பு. அதுக்கு கீழே 3 பாயிண்ட் இருக்கு. 1, விவர குறிப்புகள். 2, தகவல்கள். 3, அறிவு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, அறிவும் நம்பிக்கையும். தேர்ட் பாயிண்ட் பாருங்க, நம்பிக்கை, அறிவு மற்றும் உண்மை. இந்த 3 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? இதுதான் ஃபோர்த் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு. இந்த 2மே முக்கியமானது. 1, கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள். 2, கலைத்திட்ட வடிவமைப்பின் வகைகள். இந்த 2 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, கலைத்திட்ட வளர்ச்சி கோட்பாடுகள். மொத்தம் 9 தலைப்புகள் இருக்கு. 1, ஒட்டுமொத்த அனுபவங்கள் என்னும் கோட்பாடு. 2, குழந்தை மைய கோட்பாடு. 3, போற்றி பாதுகாத்தல் மற்றும் படைப்பாற்றல் கோட்பாடு. 4, ஒருங்கிணைத்தல் கோட்பாடு. 5, நெகிழ்வுத்தன்மை கோட்பாடு. 6, பயன்பாட்டு கோட்பாடு. 7, மனவெழுச்சி கோட்பாடு. 8, சமூகத்தன்மை நிறைவுறும் கோட்பாடு. 9, சமூக வாழ்க்கையோடு தொடர்புபடுத்திடும் கோட்பாடு. இந்த 9 தலைப்புகள் இருக்கு. சரிங்களா? அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க, கலைத்திட்ட வடிவமைப்பின் வகைகள். 3 வகைகள் இருக்கு. 1, பாடமைய கலைத்திட்டம். 2, கற்போர் மைய கலைத்திட்டம். 3, பிரச்சனை மைய கலைத்திட்டம். இந்த 3 கலைத்திட்டத்துக்கும் தனித்தனியா உங்களுக்கு நான் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கேன். 1 பாருங்க, பாடமைய கலைத்திட்டம். இந்த பாடமைய கலைத்திட்டத்திற்கு 2 பாயிண்ட் இருக்கு. 1, பாடமைய கலைத்திட்டத்தினை மேற்கொள்வதற்கான அனுமானங்கள். 2, பாடமைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். இந்த 2வது பாயிண்ட் கீழே என்ன பாருங்க, 1, குறிக்கோள். 2, பாடப்பொருள். 3, கட்டமைப்பு. 4, கற்பித்தல் பொருட்கள். 5, கற்றல் செயல்கள். 6, கற்றல் குழுவும் கற்கும் இடமும். 7, கற்கும் நேரம், கற்பித்தல் முறை. 8 கற்பித்தல் முறை. 9, மதிப்பிடுதல். இந்த பாடமைய கலைத்திட்டத்தில் இந்த 9 பாயிண்ட்ஸ் வரும். இதை பார்த்தவனே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டம். இந்த கற்போர் மைய கலைத்திட்டத்துல 2 பாயிண்ட் இருக்கு. 1, கற்போர் மைய கலைத்திட்டத்தின் முக்கிய அம்சங்கள். அந்த முதல் பாயிண்ட்டுக்கு கீழே என்னென்ன இருக்கும் பாருங்க. 1, கட்டமைப்பு. 2, குறிக்கோள். 3, பாட கருத்துக்கள். 4, கற்பித்தலும் கற்றலும். 5, கற்றல் குழுக்கள். 6, கால அட்டவணையும் கற்கும் இடமும். 7, ஆசிரியர் பங்கு பணிகள். 8, கற்றல் மதிப்பீடு. இந்த கற்போர் கலைத்திட்ட முக்கிய அம்சங்கள் இந்த 8 பாயிண்ட் வரும். அடுத்து என்ன பாயிண்ட் பாருங்க, கற்போர் மைய கலைத்திட்டத்தின் குறைகள். 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. 1, அனைத்து பாடங்களுக்கும் இதை பயன்படுத்துவது கடினம். 2, அதிக நேரம் மற்றும் திட்டமிடுதல் தேவை. 3, ஆசிரியரின் திறமையும் பயிற்சியும் அவசியம். 4, பெரிய மாணவர் எண்ணிக்கையில் செயல்படுத்துவது சிரமம். அடுத்து 3வது தலைப்பு பாருங்க, பிரச்சனை மைய கலைத்திட்டம். இந்த பிரச்சனை மைய கலைத்திட்டத்துல 3 பாயிண்ட் இருக்கு. 1, பிரச்சனை மைய கலைத்திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள். அந்த முதல் பாயிண்ட்டுக்கு கீழே என்ன வரும் பாருங்க, கட்டமைப்பு, குறிக்கோள், பாடப்பொருள், கற்றல் கற்பித்தல் செயல்கள், ஆசிரியரின் பங்கு பணிகள், கற்றல் மதிப்பீடு. 2வது பாயிண்ட் பாருங்க, பிரச்சனை மைய கலைத்திட்டத்தின் நிறைகள். ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. 1, மாணவர்களின் சிந்தனை திறன் வளர்ச்சி அடைகிறது. 2, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் அதிகரிக்கிறது. 3, சுய கற்றல் மற்றும் சுய நம்பிக்கை வளர்கிறது. 4, வாழ்க்கை சூழலுடன் தொடர்புடைய கற்றவையாக அமைகிறது. அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க, பிரச்சனை மைய கலைத்திட்டத்தின் குறைகள். ஃபர்ஸ்ட் 4 குறைகள் இருக்கு. 1, அனைத்து பாடங்களையும் உள்ளடக்குவது கடினம். 2, நேரம் அதிகம் தேவை. 3, ஆசிரியருக்கு அதிக தயாரிப்பு மற்றும் திட்டமிடல் தேவை. 4, பெரிய மாணவர் எண்ணிக்கையில் செயல்படுத்துவது சிரமம். இதுதான் இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்த கிளாஸ்ல பேலன்ஸுக்கான 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.